நேற்று வெள்ளிக்கிழமை 20ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரணைக்கு போயிருக்கணும். ஆனால் நேற்று அவ போகல. அதுக்கு பதிலாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறா. இந்த மாதிரி என்னால் இன்றைக்கு விசாரணைக்கு வர முடியலை, எனக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வீட்டிலேயே தொடர்ந்திருந்து சிகிச்சை எடுக்க சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்னால் விசாரணைக்கு சமூகம் அளிக்க முடியவில்லை என்று சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறா மைத்திரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க மீதான அந்த வழக்கு விசாரணையினுடைய ஒரு கட்டமாக மைத்திரி விக்ரமசிங்க அவர்களிடமும் விசாரணை நடத்த போவதாக ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நேற்று வரை சொல்லி கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்குத்தான் இப்ப பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் மைத்திரி விக்ரமசிங்க அவர்கள். தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி விசாரணைக்கு வர முடியல என்று சொல்லி அந்த கடிதத்தில் இன்னும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னா, குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வீட்டை தன்னுடைய வீட்டை தங்களுக்கு தேவையான வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளலாம், நான் வாக்குமூலம் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் மருத்துவர்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லியிருக்கணும், அதனால என்னால் வர முடியல என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். எனவே நேற்று வெள்ளிக்கிழமை அந்த வழக்கு விசாரணை நடைபெறவில்லை. இனி எதிர்காலத்தில் அது எப்படி நடக்கும்? குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மைத்திரி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று வாக்குமூலங்களை எடுப்பார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு லொட்டரி விழுந்திருக்குது. எவ்வளோண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் 63 கோடி ரூபாய். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 63 கோடி ரூபாய் பரிசு தொகை விழுந்திருக்கிறது. இது இலங்கையினுடைய வரலாற்றில், இலங்கையினுடைய லொத்தர் வரலாற்றில் பெறப்பட்ட அதிகூடிய தொகை என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருக்கான பரிசு மிக விரைவில் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த வெற்றியாளர் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவராம். பதுளை மாவட்டத்தினுடைய கிரந்துரு கோட்டை என்று சொல்லப்படுற ஒரு பகுதியைச் சேர்ந்த வெற்றியாளராம். எனவே அந்த நடைமுறைகள், அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இவர்தான் வெற்றியாளர் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவருடைய பெயர் பகிரங்கமாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி இலங்கை லொத்தர் சபை அறிவித்திருக்கிறது. இப்போ பெயரை வெளியிட முடியாது சொல்லி அந்த சரியான தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 62 கோடியே 98 லட்சத்தி 55,919 ரூபா 60%. அவ்வளவு பெரிய தொகையை குறிப்பிட்ட அந்த நபருக்கு வழங்க இருக்கிறது அபிவிருத்தி லொத்தர் சபை. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த தொகை இருக்குதானே, இந்த தொகை முழுமையாக அவற்றை கைக்கு போகாது. இதுல 14% டேக்ஸ் கட்டணும். அவர் மிச்ச தொகை தான் அவற்றை கைக்கு போகும். அது பரவாயில்லை, அதே அவருக்கு போதும் என்ற அளவுக்கு போதுமான பணம். எனவே அது பிரச்சனை இல்லை. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இந்த அபிவிருத்தி லொத்தர் இருக்குதானே, அது ஆரம்பிக்கப்பட்டு இப்ப 40 வருஷம் ஆகுதாம். இந்த 40 வருஷ வரலாற்றுல இதுதான் மிகப்பெரிய தொகை என்று சொல்லப்படுகிறது. இந்த டிக்கெட்டை விற்கிற அந்த காசுல வர லாபம் இருக்குதானே, அந்த லாபம் ஜனாதிபதி நிதியத்துக்கு நேரடியாக போகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்ப ஜனாதிபதி நிதியத்திலேயும் நிறைய காசு இருக்கு என்று சொல்லி அண்மையில ஜனாதிபதி செயலகத்தால தகவல் வெளியிடப்பட்டது. எனவே இந்த லொட்டரி டிக்கெட் விற்கிற காசு எல்லாமே ஜனாதிபதி செயலகத்துக்கு தான் போகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் 23,000 ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அதாவது ஆசிரியர் சேவையில் புதிதாக 23,000 ஆசிரியர்கள் பணிக்கு சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஆசிரியர்களுக்கான தட்டுப்பாடு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்குது. நிறைய பாடசாலைகளில் போதிய அளவு ஆசிரியர்கள் இல்லை என்று சொல்லி, அதே நேரம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அரசாங்கம் வேகமாக இந்த கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருது, புதிய கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்துது. எனவே கல்வி திட்டம் சரியா இருக்கணும். கல்வி கூடாகத்தான் இனி எதிர்காலத்தில் இந்த இனவாதம் கதைக்கிறது, தேவையில்லாத கதைகள் கதைக்கிறது, இலங்கை பௌத்த சிங்கள பூமி என்று கதைக்கிறது, இது எல்லாத்தையும் இல்லாம பண்ணணும் சொன்னா, இந்த மாதிரி கதைக்கிறாக்கள வாயில பிளாஸ்டர் ஒட்டணும் என்று சொன்னா அது கல்வியால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அரசாங்கம் ஒற்ற கால நிற்குது. அதை கல்விகளால மாற்றணும் என்று சொல்லி இப்ப இல்லாட்டியும் எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததியாவது நல்லா இருக்கும் என்று சொல்லித்தான். எனவே அதற்கு நிறைய ஆசிரியர்கள் தேவை என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் 23,000 ஆசிரியர்கள் பணிக்கு சேர்த்துக் கொள்ளப்பட இருப்பதாக பிரதமர் அவர்கள் சொல்லியுள்ளார்.
இலங்கையில் வெறும் 4 மாதங்களில் 1 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 மாசத்துக்குள்ள 1 லட்சம் பேர் எப்படி கைது செய்யப்பட்டார்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இப்ப முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் போய்கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் நாடு முழுக்க சோதனைகள் நடந்து கொண்டிருக்கு தானே. இது ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, போன வருஷம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி. எனவே அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நேற்று 19ஆம் தேதி வரை, அதாவது முழுசா 4 மாசம் முடியல. இந்த மாசம் 30ஆம் தேதி வந்தால் தான் 4 மாசம் முடியும். ஆனால் இந்த மாதம் 30ஆம் தேதி வராது. ஏனென்றால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியோட மாதம் முடியுது. எனவே இந்த மாதம் 28ஆம் தேதி வந்தால் தான் 4 மாசமே முடியும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இலங்கையிலிருந்து போதைப் பொருளை ஒழிக்கணும் என்றதில் இப்பொழுது அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்குது. என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் கூட அவர்கள் கைதுக்கு பிறகு பிணையில விடுவிக்கப்படும் தானே. அதுல 1973 பேர் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கடுமையான குற்றங்கள் புரிந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்ப ஆக்கள் மட்டும் கைது செய்யப்படல, அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது. இதுல அதிக அளவு மீட்கப்பட்ட போதைப் பொருள் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று கஞ்சா, மற்றது ஐஸ் போதைப் பொருள். இதுதான் இலங்கையில் அதிக அளவு புழக்கத்தில் இருக்குது, கஞ்சாவும் ஐஸும். எனவே அந்த 2 பொருட்களும் தான் அதிக அளவில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றினுடைய ஒரு பட்டியலையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். ஐஸ் போதைப் பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா 1416 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த 4 மாசத்துல. கனபிஸ், அதாவது கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது 3506 கிலோகிராம். அதே போல ஹெரோயின் போதைப் பொருள் 524 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள். குஷ் போதைப் பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 199 கிலோகிராம். அதே போல கஷிஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருள் 121 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே முழு நாடும் ஒன்றாக அந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 4 மாதங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் ஆகும். நாமல் ராஜபக்சவை கைது செய்கிறது சம்பந்தமாக அடிக்கடி செய்திகள் வரும். நானும் ஒவ்வொரு தடவையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த செய்திகளை சொல்றது வேறு யாருமே இல்லை, நாமல் ராஜபக்ச அவர் தான் சொல்றவர். ஒவ்வொரு கூட்டத்திலையும் உரையாற்றிக்க சொல்லுவார், என்னை கைது செய்து ஜெயிலுக்குள்ள போட்டாலும் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்றவர் தானே. நான் இங்கே உங்களுக்கு சொல்றேன் தானே. இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தத்தையே காணையில, அதை பற்றி ஒரு சத்தத்தையும் காணையில. சிலவளை நாமல் ராஜபக்ச கலைச்சிட்டாரோ தெரியல. அந்த குறை இருக்கக்கூடாதுக்காக அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் சொல்லியிருக்கார், எங்கள் தலைவர் நாமல் ராஜபக்சவை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள அடைத்தாலும் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தே தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிலுக்குள்ள இருந்தே ஜனாதிபதியாக வருவார். அதாவது அடுத்த முறை நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் இருக்கு தானே, அந்த தேர்தலில் நாமல் ராஜபக்ச ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே கூட அங்கிருந்து போட்டி போட்டு அங்கிருந்தே ஜனாதிபதியாக வருவார் என்று சொல்லி இந்த ஒரு அரிய கருத்தை சொல்லிக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, மொட்டு கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி அவர் தான் சொல்லியிருக்கார், எங்களுடைய தலைவரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சாலும் பரவாயில்ல, அவர் தான் அடுத்த ஜனாதிபதி என்று சொல்லியிருக்கார். ஏற்கனவே திஸ்ஸ குட்டியாராய்ச்சி மேலே கட்சி சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஊடக சந்திப்பில் கதைக்கக்குள்ள, கூட்டங்களில் கதைக்கக்குள்ள கண்டபடி கதைக்கிறார், தேவையில்லாத கதைகள் கதைக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சொல்லி வச்சுக்கார். இதற்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ பதிலடியும் வழங்கி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச ஜெயிலுக்கு போகிறது தேர்தலை போட்டி இல்லை, அவர் செய்த குற்றங்களுக்காகவும் அவர் செய்த பாவங்களுக்காகவுமே தவிர மற்றபடி தேர்தலில் போட்டி போறதுக்காக அவர் ஜெயிலுக்கு போக மாட்டார். ஜெயிலுக்கு போவாராக இருந்தால் அது அவர் செய்த குற்றத்துக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிஸவும் அதுக்கு ஒரு பதிலடி ஒன்றை வழங்கியிருக்கிறார். எனவே 2 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச இதை பற்றி ஒன்றுமே கதைக்கல. அந்த குறை இருக்கக்கூடாதுக்காக அவருடைய கட்சியை சேர்ந்த திஸ்ஸ குட்டியாராய்ச்சியே சொல்லியிருக்கார், நாமல் ராஜபக்சவை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாலும் அவர் தான் அடுத்த ஜனாதிபதி என்று சொல்லி. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்குது, ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று வைங்கவன், பெரிய ஒரு மரம் நிற்குது. அந்த மரத்துக்கு பெரிய கிளைகள் எல்லாம் நிறைய கிளைகள் இருக்குது. அப்படி நிறைய கிளைகள் இருக்கும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சின்ன கொப்பில் ஏறி இருந்தோண்டு அந்த கொப்பை மட்டும் வெட்டி விடுறார், அந்த கிளையை மட்டும் வெட்டி விடுறார். அந்த மரத்துக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரப்பிரசாதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன?
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எத்தனையோ நிறைய வரப்பிரசாதங்கள் இருக்குது. அவை வந்து என்ன கஷ்டப்படுறாங்களா? இல்லை தானே, அவை வந்து பணக்காரர் தானே. எனவே அவைக்கு வந்து நிறைய வரப்பிரசாதங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஓய்வூதியம் என்று சொல்லப்படுற அந்த சின்ன கொப்பை மட்டும் பட்டினா சரியா என்று சொல்லி அதை ஏன் வெட்டுறீங்கள் அல்லது அதை மட்டும் பட்டினா போதுமா என்ற ஒரு அர்த்தத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி தான், அதாவது மிச்ச கொப்புகளையும் பார்த்துக்கிட்டு வெட்டி விடுங்கோ என்று சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கருத்தோவியம். எனவே இந்த கருத்தோவியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.